மருத்துவமனை சூழல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாக மருத்துவமனைக்கு நம்ம யாரும் வரணும் அப்படின்னு விரும்ப மாட்டோம். மருத்துவமனை சூழல்ல ஒரு சில இடங்கள்ல நம்ம வேற வழி இல்லாமல் வந்தாலும் ஒரு சில இடங்களை நம்ம வந்து பார்க்கவே கூடாது, இந்த இடத்துல வரவே கூடாதுன்னு ஒரு சில இடங்கள் இருக்கும். அதில் முக்கியமான இடம் வந்து இந்த தீக்காயங்களோட அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்து ரேவதி வந்து ரொம்ப ஒரு வலியோடையும் ஒரு துடிப்போடையும் அங்கே வந்து இருக்கிறா. இதை வந்து ரேவதியோட அப்பா நடேசனால வந்து பார்க்கவே முடியல. மகள் வந்து இப்படி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்துட்டு நடேசன் வந்து ரொம்ப துடிச்சு போயிருக்காரு. அண்ணன் முருகனும் வந்து ரொம்ப சோர்ந்து போய் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அப்போது வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதியினுடைய கணவன் ரவியும் இருக்கிறான். அவன் வந்து வழக்கமாக தண்ணி அடிச்சுட்டு அப்படியே அவனும் ஒரு ஓரமாக அங்கே இருந்துட்டு இருக்கிறான். இவனை பார்த்தது இவங்களுக்கு அப்படியே கோபம் வருது, இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தில் இருக்காங்க. ஆனால் நடேசனோட என்ன பண்ணுறாரு அப்படின்னா மருத்துவர்கிட்ட போய் டாக்டர் எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றிருங்க, எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், எத்தனை லட்சம் வேணாலும் தரேன் அப்படின்னு அவர் கெஞ்சுறாரு போய். அப்போ தான் ரேவதியினோட அம்மா வந்து பேசுகிறாங்க. இப்போ வந்து டாக்டர்கிட்ட போய் எத்தனை லட்சம் வேணாலும் நான் செலவு பண்ணுறேன், ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இதில் ஒரு 3 அல்லது ஒரு 4 லட்சம் தன் பொண்ணுக்கு கொடுத்துருந்தா இந்நேரம் அவள் வாழ்க்கையை நல்லா இருந்திருக்கும், இவ்வளோ வலியும் வேதனையும் அவள் அனுபவிச்சிருக்க மாட்டா அப்படின்னு அந்த இடத்துல அவங்க அம்மா பேசுகிறாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது 2 ஆண்களுக்கு இடையேயான ஈகோ, அந்த ஈகோ பிரச்சனையால பாதிக்கப்பட்டது அந்த பெண். துயரமான ஒரு முடிவை எடுத்து அதனுடைய விளைவாக தான் இந்த மருத்துவமனையில் வந்து அவள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கா. இந்த நாவலுக்குடைய தலைப்பு வந்து எழுத்தாளர் ஏன் செல்லாத பணம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த நாவல் முழுக்க நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த ரேவதியினுடைய கணவன் ரவி இருக்கான்ல, இந்த ரவி வந்து உண்மையிலேயே குற்றவாளியா நிரபராதியா இல்லை சூழ்நிலை கைதியாக இருக்கானே அப்படிங்கிறத எழுத்தாளர் அங்கங்கே வந்து மறைமுகமாக சொல்லிட்டு இருப்பார். வெளிப்படையாக அங்கே எதுவுமே சொல்லலை, மறைமுகமாக சொல்லிட்டு போயிருப்பார். அதை ஒரு குறியீடாக அவர் வந்து சொல்லியிருப்பார். இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள்.